ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த நாள். இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை சங்கீத புத்தகம், திருப்பாடல்கள் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது திருவார்த்தை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நான் உனக்கு அறிவுரை கூறி உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆசிரியர் மாணவர்களுக்கு போதிக்கலாம், குரு சிஷியருக்கு போதிக்கலாம். ஆனால் அருள்நாதர் இயேசு போதிப்பது வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை கடக்கும்படியா நின்ற மோசேக்கு கூட இது எப்படி கடக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அவருடைய ஆலோசனை, உன் கரத்தை நீட்டு, உன் கரத்தில் இருக்க கோலை நீட்டு. யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார். இதோ இதோ யோர்தான் முன்னால் நிற்கிறாய் அல்லவா, உன் கால்களை நீட்டு என்று சொன்னால் அது பிரியும்படியாய், வழி கிடைக்கும்படியாய் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நாம் நடக்க வேண்டிய பாதை என்ன, நாம் இன்றைக்கு எந்த வழியிலே நடக்க வேண்டும், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறாராம். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கண்களை வைத்து, உங்கள் மேல் என் மேல் கண்களை வைத்து அவர் ஆலோசனை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஆலோசனை? வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய தெய்வம் என்னையும் உங்களையும் நடத்த அவர் இறங்கி வருகிறார். நம் பாதைகளை சுவையாக்க இறங்கி வருகிறார். பாதை இல்லாத வழிகளிலே நடக்கும்படியாய், அவர் பாதை உண்டு பண்ணும்படியாய், நான் உனக்கு முன்னே சென்று கோணலாவை சுவைப்படுத்துவேன் என்று சொன்னவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவரும் இரும்பு தாட்பாட்களை முறிக்கிறவரும் ஒளிப்பீடத்தில் பொக்கிஷங்களை கொடுக்குமாய் தேவன் உங்களுக்கு போதிக்கிறார். எப்படிப்பட்ட போதனை! இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி போவோம் என்று சொல்லி செங்கடல் முன்னால் நின்று சொன்னார்கள். மோசே ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை நின்று வாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ முன்னேறி செல் என்று சொல்லி. ஆம், நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். பாதை அடைபட்டிருந்த போதும் அதை திறந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் போதிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியங்களை கலங்கி நிற்கின்றீர்களோ, எந்தெந்த காரியங்களிலே வேதனைப்பட்டு இருக்கின்றீர்களோ, அந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு போதித்து அதற்குண்ட ஆலோசனையை கொடுத்து இன்றைக்கு வழி நடத்தப் போகிறார். காரியம் ஜெயமாய் முடிய போகிறது. குதிரை இத்தனை நாளுக்கு பழக்குவிக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அவர் போதிக்கிற போதனையிலே ஒரு வெற்றி உண்டாயிருக்கும், முடிவு சம்பூர்ணமாயிருக்கும், ஆசீர்வாத ஊற்றாயிருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே கருத்தாய் ஜெபித்திருப்பீர் என்று சொன்னால், வேதத்தை வாசித்திருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். இன்றைக்கு அந்த ஆலோசனையை பிடித்து அவர் சமூகத்தில் நிற்கும்போது அவர் உங்களை போதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் முழுவதும் அவருடைய ஆலோசனைக்காய் காத்திருங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் ஆண்டவரே என்னை வழிநடத்தும் என்று சொல்லி அவருடைய போதனைக்கும் ஆலோசனைக்கும் அறிவுரைக்கும் காத்திருங்கள். இந்த நாள் முழுதும் வெற்றியினாலாய் அமையப் போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உடைய கண்களை வைத்து நீ ஆலோசனை கொடுப்பீராக, நீர் ஒவ்வொருவருக்கும் போதிப்பீராக. கலங்கி நிற்கின்ற காரியங்களிலே ஜெயம் எடுக்கும்படியாய் நீர் போதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். கேட்கின்ற ஒவ்வொரு இருதயமும் தகப்பனே நம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வாதம் பெறுவதாக. ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும், ஆண்டு கொள்ளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.